வாங்கும்படியாக போவோம் பாருங்கள். விளங்குகிறது. பரியாசம் நமக்கு கூடாதுங்கிறத விட்டா பரியாசம் செய்யாமல், வம்பு வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னா வம்பு வார்த்தைகளை பேசாம இருக்கும். வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. வீடுகள்ல மிக விசேஷம். வீடுகள்ல தானே. அடுத்தது வேலைத்தலங்கள். நான் வேலைத்தலத்துல கூடுதலா கோபம் கொள்வது உண்டு. என்னுடைய நிலைமை நான் முன்னிருக்கிறேன். எனக்கு கீழ்ப்படிய சொல்லி தான் கற்றுக்கொண்டார். வெளியே பேசிக்கொண்டிருக்கிறார் அவர், நான் இல்லை. அவர் அவருடைய கருவி நான். அவர் பேசுகிறார், நான் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேணும்ன்றதான் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். உங்களுடைய சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல என்றது நல்ல இதயத்தில் நிறுத்தி வச்சு கொடுங்க. மனிதர்கள் அல்ல. ஒரு மனுஷன் எனக்கு சத்துரு இல்லை. என்னுடைய சத்துரு சாத்தான். பேதுருவுக்குள்ள சாத்தான் வந்து சாத்தான் தான் கடிஞ்சு கொண்டார். இல்லையே அப்பா இப்ப பேது கொண்டா சொன்னார். இல்ல அப்பா இப்போ சாத்தான் என்று சொன்னார். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். சாத்தான் தான் இடரலா இருக்கிறானே ஒழிய மனுஷன் இல்லை. மனுஷன். அதனால என்னுடைய சத்துரு மனுஷன். அவங்களுக்குள்ளாக கிரிய செய்யறது சத்தம். சாத்தான். வாழ்வே நீர் தான் ஐயா பாட்டை திரும்பி எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கீங்க. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்களிலே உயிரோடு விளங்கி இருப்பார்கள் என்றதை நன்றி சொல்றேன். அந்த சகோதரன் அதை ஆவியானவர் சொல்லிடுற மகனே, அந்த மனிதர்கள் ஒட்டி போட்டு சத்து வந்தது. நன்றி சொல்ல. அதுதான் உண்மை. நீர் மாத்திரம் இல்லை என்றால் சத்துருக்கள் உயிரோடு விளங்கி இருப்பார்கள். இப்பயும் தான் கிருபையினாலதான் நீங்க மூடப்பட்டிருக்கிறீங்க. நானும் மூடப்பட்டிருக்கேன். கிருபை மாத்திரம் இல்லாட்டி அவன் இப்பயும் விளங்கி இருப்பாங்க. குடும்பத்தை விளங்கி இருப்பான். ஓமோ இல்லையோ, ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, இதுதான் சத்தியம். அவன் எங்களோட குடும்பத்தையே விளங்கி இருப்பான். இன்னைக்கு வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. ஆனா அவர் அப்படி இல்லை. எலியா கர்மேல் பர்வதத்துக்கு வந்து அவரை தேடின நேரம் அவர் பெண் காற்று உண்டாயிட்டு அதில் கத்திருக்கு, உண்டாயிட்டு கத்திருக்கு, இடி உண்டாயிட்டு கத்திருக்கு. அப்புறம் மெருமைய சத்தமா நடந்து வருது. இடி முழக்கமா இந்த என்ன சொல்றது, சியோன் சீனாய் மலையில கத்தர் வந்து இறக்குற நேரம் புகைக்கால இருந்த மாதிரி இல்லை. அவரை நடுவில் வாசம் பண்றார், நம்மளோட கூட இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதே போல எங்களோட நடத்தைகள் எல்லாம் பரிசுத்தராக இருக்கணும்ன்றதான் அவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். வார்த்தைகள பரிசுத்தம், எங்களுடைய சிந்தனைகள பரிசுத்தம். கஷ்டம் கஷ்டம். ஆனால் எங்களோட கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பரிசுத்தாமியானவர்கள் கஷ்டம் என்று சொல்லுவோமா? பலத்தினாலும் நல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆளாக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. உணர்த்துற நேரம் கீழ்ப்படிய வேண்டும் என்றதை அவர் எதிர்பார்க்கிறார். உணர்த்துற நேரம் கீழ்ப்படிய வேண்டும் என்றதை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால நாங்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் வேண்டா, இன்றைக்கு அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தோம் வேண்டா, அதை அப்பியாசப்படுத்தோம் என்றதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்கு. வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டுட்டு போகாம அந்த வார்த்தையை கேட்டா அதை அப்பியாசப்படுத்த சொல்லிதான் சொல்றாரு ஒழிய அப்பியாசப்படுத்துறது, பயன்படுத்துறது. அவர் பயன்படுத்துறதை கண்டால் தான் அவரும் உற்சாகமா எங்களுக்கு திருப்பி திருப்பி தர முடியும். இந்தா இன்னும் கிருபை, இந்தா இன்னும் அப்பியாசப்படுத்து, இன்னும் அப்பியாசப்படுத்து. அவர் என்னோட கூட இல்லாட்டி அதுக்கு என்னது கையாது வாழ்க்கை. ஏசப்பா என்னோட கூட இல்லாட்டி எனக்கு என்னதுக்கு இந்த வாழ்க்கை? அதுக்கு அழைக்கப்பட்டோம், அதுக்காக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது. ரட்சிப்பை கொடுத்தவர் என்னுடைய கூட வாசமா இல்லாட்டி அதுக்கு பிறகு என்னதுக்கு ரட்சிப்பு? விளங்கிக் கொள்வார். அவருக்கு சித்தம் இல்ல, அதை நான் செய்ய தவிர. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு கொடுக்கின்ற கனம் எங்கே? அடிக்கடி பேசுற வார்த்தைகள் தான் இங்கேயும் ஆண்டவர் பேசுறாரு. உன்னுடைய முதலாளிக்கு போய் ஒரு மண்டி காப்பியை கொடுத்து பாரு, ஏற்றுக்கொள்வான்.
பேச திட்டம்னு சொல்றாரு. நான் உனக்கு வீணான வார்த்தைகளை பேச வேணாம்னா பேசாத, உனக்கு எழுதப்பட்டிருக்கு, வார்த்தைகள் எழுதி தந்திருக்க, பேசாத, சும்மா வீணான வார்த்தைகள் பேசாத. இது எனக்கு இல்லை எழுதப்பட்டிருக்கா, அப்ப அதுக்கு பிரயோசனம் இல்லை, எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு பங்காளிகளாக இருக்காது, வீண் வார்த்தைகளோட பேசுறவங்களோட பங்காளிகள் நம்ம இருக்காங்க. எழுதப்பட்டிருக்கு. மனதுக்குள்ள இன்னைக்கு முடிவெடுத்தது, ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிவெடுத்தது பேசுகிற வார்த்தை கூட்டம் எந்த இதுக்கும் இனிமேல் சம்மந்தப்படுத்தி வர மாட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க, எந்த காரியத்துக்கும் வர மாட்டேன். ஏனென்றா கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், ஆத்மா, இது அவருக்கு உரியது. அவர் அவருடைய சித்தப்படி பயன்படுத்தி அவர் தந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீங்களும் தான், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள், உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் எல்லாருமே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் நான் ஃபாலோ பண்ணாதான் அவங்களும் ஃபாலோ பண்ண முடியும். நாங்கள் அதை கை கொண்டாதான் அவங்களும் கை கொள்ள முடியும். ஏன்னா எங்கட காலம் கூடிய சீக்கிரம், ஆனா எங்களுடைய பிள்ளைகளோட காலம் கொஞ்சம் இடைவெளி இருக்கு. அதனால அவங்க மூலியமா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சபையில பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நான் குறைச்சு போடலாமோ? நோ, மிகப்பெரிய பாவம். குறைச்சு போடுறது மிகப்பெரிய பாவம். தேவனுடைய திட்டத்தை குறைச்சு போடுறது மிகப்பெரிய பாவம். அதனால அந்த திட்டத்துக்கு நான் சொல்லலாம், அடிக்கடி மூத்தம் போட்டு அடிக்கும், முடி வெட்டுறதுல இருந்து தாடி வைக்கிறதுல இருந்து இதுகள் எல்லாமே கர்த்தருக்குள்ள சாட்சியா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். நான் எப்படி வராக்கை பாராட்டணுமோ அதே போல என்னுடைய பிள்ளை இருக்கணும்னு. ஆனா நான் பலாத்காரப்படுத்தி வயது நல்லா அறிஞ்சிருக்கிறான், நல்லா தெரிஞ்சிருக்கிறான், இப்போ அவன் பாவம் என்னன்னு தெரியும், அவன் சல்லாட்டு இருக்கான். அவனா உணர்ந்து வைராக்கியம் பாராட்டுறது விட்டு நான் என்ன சொல்றது, இதை செய் அதை செய் என்று சொல்றதை விட நீ உணர்ந்து செய்யன்றது நிலைமைக்கு அவனை விட்டு விடு, விட்டு விடு. அவனுக்கு முன்னால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அதனால அவன் அறிஞ்சு செயல்படுவான். ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏரியின் பிள்ளைகளை கூட நடக்கக்கூடாது, அது எனக்கு தெரியும். இப்படி நடந்து என்ன உனக்கு இதுதான் நடக்கும்ன்றதை சொல்லிக் கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. ஓகே. ஆனா இதன் நிமித்தம் வீண் வார்த்தையை பேசி நான் உன்னோட இருக்கிற இதை விட்டு நான் தள்ளி போகாத எச்சரிக்கையா. எப்படி ஏற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களோட வாழ்க்கையில் இல்லை என்ன, இப்ப உங்களோட பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளை, இந்த நிலைமை வர நேரம் தான் தெரியும். அது கூட கீழ்படியாது, கஷ்டம். நீங்க எதை சொன்னாலும் கீழ்படியாது. இன்னைக்கு கீழ்படியோ கற்றுக் கொடுக்கறது தான் அந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் ஒரு உதவியா இருக்கு. கஷ்டம். அவர் எங்களை எல்லாரையும் பரிசுத்தத்துல பங்குள்ளவராக பொறுத்து சிக்ஷிக்கிறார், நம்முடைய நன்மைக்காக. எங்களை பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார். தாயிலுக்கு வயிற்றிலிருந்து வந்தனால் முதல் அந்த பிள்ளைகள் கத்தரை அறிஞ்சிருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்குது. நாங்கள் அறவாசி வழியில தான் ஆண்டவரை கண்டது, ஏற்றுக்கொண்டது, ஆண்டவரை ரட்சித்தது, இந்த ரட்சிப்புக்குரிய அபிஷேகத்தை பெற்றது, வார்த்தைகளை பெற்றது, வார்த்தையில வாழ்றது எல்லாம் இந்த அறவாசி வழி. மோசே அந்த ஜனங்களோட பேசுற நேரம் திருப்பி சொல்றான், நீ எழுதணும், அழகுகளை எழுதணும், இந்த வீட்டு நிலைகள்ல வைக்கணும், இந்த வீட்டுக்குள்ள வைக்கணும், உன்னுடைய பிள்ளைகள் இது என்னன்னு கேட்கிற நேரம் அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும். இது இப்படி செங்கடலை பிரிச்சார், மாதம் தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், வானத்தின் அப்பத்தை கொடுத்தார், இப்படி இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் மீது கற்றுக் கொடுக்கணும் என்ற அந்த உபாவத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வார்த்தைகள் அப்படியா அவன் எழுதி கொடுத்துருக்கான். அந்த மக்கள் அவனுடைய அந்த டீச்சிங், அந்த படிப்பு யூத ஜனங்களுக்கு மத்தியிலே இன்னைக்கு பிரசித்தமாக தான் இருக்குது. அவங்க மாம்சத்தின்படிதான் நடக்கிறாங்க. கண் குறுகி போன குருடர்.
கண் சொருகி போன குருடராய் செவிடராய் இன்னும் இருக்கிறாங்க என்றுதான் ரோமர்ல பவுல் எழுதுறான் 9ஆம் அதிகாரத்தில். கண் சொருகி போன குருடர். வார்த்தைகள், இத்தனை வார்த்தைகள் இன்னும் தெரியுது இல்லை. யார் மேசியா, எப்ப வந்தார், எப்படி வந்தார், என்னத்துக்காக வந்தார், ஒன்னும் தெரியுது. என்ன கண் சொருகி போன குருடர், காதுன்னு கேட்காது. அவங்களுடைய நிலைமை அப்படி. அந்த டீச்சிங் மோசே கொடுத்த டீச்சிங். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்க பிள்ளைய கர்த்தரை சேவிக்கணும்னு விரும்புறோம். எங்க பிள்ளை சந்ததி சந்ததியா கர்த்தரை சேவிக்கணும்னு விரும்புறோம். நாங்க முதல் நாங்க கீழ்படியாம இந்த காரியத்துல கர்த்தரை எங்களுக்குள்ள கீழ்படியாம இந்த காரியம் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம். தேவன் எங்களை வீட்டுக்குள்ள இல்லை, எங்களுக்குள்ள இல்லை, சபையில இருக்கிறாரோ இல்லையாங்கிறது ஆராய்ச்சி அறிஞ்சு பாருங்க. உண்மையா இருக்கிறாரா இல்லையான்றதை கொஞ்சம் தேடி பாருங்க. கர்த்தர் இருக்கிறார். நாங்க பலிபீட ஜெபம் செய்கிற நேரமே கர்த்தர் பாருங்க. ஆனாலும் அல்ல, இணக்கம் ஒருமனப்பட்ட இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடினார் வேதம் சொல்லுது. இந்த கொஸ்த நாளில அவர் வந்து இறங்கின இடம் வந்து ஒருமனப்பட்ட சிந்தையோடு இருந்தார். எங்களோட சிந்தைகளும் ஒருமனப்பட்ட ரீதியில் இருக்கணும்ன்றதை கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எங்களுடைய நோக்கம் அந்த பாட்டு எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சிந்தையெல்லாம் நீரே, என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் நீரே பாரு. அந்த பாட்டு நல்ல விருப்பம். எனக்கு அந்த பாட்டு இல்லை. என்னுடைய தாகம், என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை எல்லாமே கர்த்தரை குறிச்சதா இருக்கு. கர்த்தரை குறிச்சதா இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன், இல்லைன்னு சொல்லுது. நான் கர்த்தர் எழுதி வச்ச வார்த்தைகள் ஒன்றையும் நான் கை கொள்ளாம வெறுமனே வாட்சி போட்டு வாசிக்கிறான். அதிக நேரமா வாசிக்கிறேன். முன்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இதெல்லாம் ஆவியானவர் பேசுறார். நாங்க பேசுற வார்த்தைகள், நாங்கள் நடத்துகிற நடத்தைகள், இதே ஆயுதமா வச்சு சத்துருவை நான் பயன்படுத்த முடியும் என்றது நல்லா தெரியும். நான் இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அவன் அந்த பக்கத்தால வந்து என்னுடைய பழைய பாவத்தை கைவிப்பான். எச்சரிக்கை.